ஹலோ गाइस இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த செல் எல்லாம் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம். அது என்னோட பர்சனல் வீடியோ. அதுல நான் செல்லு காண போனதுல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதனால அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லு காண போச்சு. அதனால் 1.5 மாதமாக செல்லு இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இஎம்ஐயில் போட்டு ஒரு செல்லு வாங்கியிருக்கேன். அது என்ன மாடலு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி சொல்ல போகிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்றத ஒரு ஆப்பில் நான் வாங்கியிருந்தேன். அதில் எதில் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏடிஎம் கார்டில் போட்டு நான் என்னோட அந்த இஎம்ஐக்கான அந்த கார்டு இல்லை. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் பே லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் கடைசியாக பேங்க் அக்கௌண்ட்டு. அப்படி பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களோட யூபிஐ கொடுத்தா கூட அது ஓப்பன் ஆகிடும். அந்த பேங்க் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கடைசி ஸ்டெப்பு. அதில் உங்களோட அக்கௌண்ட்டோ இல்லை யூபிஐ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரூபா சென்ட் பண்ணுவாங்க. இதுலனா ஃப்ளிப்கார்ட்லேருந்து உங்களுக்கு ரூபா சென்ட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் அக்கௌண்ட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரூபா சென்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க தராங்க அப்படின்றது இந்த ஃப்ளிப்கார்ட் பே லெட்டரோட ஆப்ஷன். இதில் எனக்கு கிடச்சது 5 ரூபா கிடச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி வேணாலும் கிடைக்கலாம், 10 ரூபா இந்த மாதிரி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நிறையாவே கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஒரு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 5G அப்படின்ற ஒரு ஃபோனு. இந்த ஃபோன் நான் வாங்கின வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 128GB ரோமு. முன்னாடி பார்த்தீங்கன்னா போக்கோ F4 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இஜெக்டர் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு வெள்ளை பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிபி கேஸ் இருக்குது, டேம்பர் கேஸு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு 2 மாதம் இல்லைன்னா 1 மாதம் வரையும் நீங்கள் கேம் விளாடும்போது அதிகமாக ஹெவியாக யூசேஜ் பண்ணிங்கன்னா ஃபோனில் அது எல்லோ கலர் மாறும். அதனால் நீங்கள் வேறு அதர்ஸ் கேஸ் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி போட்டுங்க. ஏன்னா அதான் சேஃபு. அதுக்கப்புறம் அதில் மேனுவல் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் இருக்குது. இந்த செல்லு பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக பலன்னு இருக்கு. இதில் நான் வாங்கின கலர் க்ரீன் கலர். நம்ம பிளாக்கே போக வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு நல்ல க்ரீன் கலரில் ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் வாங்கினேன். இதில் செல்லு ஓரம் வச்சிடலாம். உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் அடாப்டரு. இந்த அடாப்டருக்கான பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸுக்கான அடாப்டரு. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மேலே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல விஷயந்தான் இது. நான் பார்த்ததில்ல. நான் வேறு ஒரு போக்கோ S2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் பார்த்ததில்ல. அதனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ராடக்டரை ஒட்டியே கொடுத்துருப்பாங்க. டெம்பர் கிளாஸ் கிடையாது, ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அது ஒட்டி வச்சுருவாங்க. நீங்கள் டெம்பர் கிளாஸ் வாங்கி ஒட்டணும் அப்படின்னா அந்த மேலே உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது நான் எதுக்காக இந்த யூசேஜ் வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்பிளே, சூப்பர் அப்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் அப்லோட் டிஸ்பிளேங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் ஒரு மூவிஸ் வீடியோஸ் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். அடுத்தது கேமரா ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமராவுக்கு 64 MB கேமரா, இன்னொன்று 8 MB கேமரா,
அடுத்து 2 MB கேமரா. செல்ஃபியில் வந்து 20 MBக்கான மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரோடேட்டு, அப்புறம் HDR, அப்புறம் AI யூடியூப் மோடு, அப்புறம் மூவிங் அந்த இது நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து OIS அப்படின்னா வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அப்படின்றது வந்து இது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக்கி அந்த கையெல்லாம் நடுங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல இந்த ஸ்டெபிலேஷனோட உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அவுட்புட் கொடுக்கும். 4K வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 2G 3G 4G 5Gக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அப்படின்ற வந்து சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு MIUI 13க்கான அப்டேட்டே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து Qualcomm Snapdragon 870 அப்படின்ற ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோன் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா iqoo இது ஒரு நல்ல சூப்பரான ஃபோன் தான். ஆனாலும் இதில் 4G மொபைல் தான் நினைக்கிறேன். iqoo வந்து நிறைய பேர் வந்து பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம போக்கோ F4 ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன் தான் தெரியுது எனக்கு. இதோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 4500 mAhக்கான பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ண முடிய ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 67 ஃபாஸ்ட் சார்ஜரு. ஒரு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இங்கே கேம் விளாடும்போது அதிகமாக ஹீட் ஆனிச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் டெக்னாலஜி வந்து 2.0க்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். இதில் நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டில் வந்து ரிவ்யூ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக பேர் வந்து கிரேட்டிங்கில் 4.6 கிரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அப்படின்ற வரும்போது ரெண்டுமே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கராக யூஸ் ஆகும். நீங்கள் காதில் பேசுகிறீங்களா அந்த மைக்கோட அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கரும் கீழே உள்ள ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. டால்மி அட்டாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீக்கர்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுண்ட் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கோ F4 கொடுத்துருக்காங்க. அதனால தான் எனக்கு பெட்டரான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போக்கோ F4 நல்லா பெட்டரான கேமுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் நான் இது வாங்கினேன். உங்களுக்கு எந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்க, எது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களோட கருத்துக்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் வந்து போக்கோ F4 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.